பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களிலே பல்வேறு விதமாக பல்வேறு வார்த்தைகளில் வட்டி ஹராம், வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். உலகத்திலே கூட பல்வேறு ஆபத்துகள் அதனால் வருகின்றன என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நமக்கு பஞ்சம் வந்து விடலாம் என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மாமின் கோமின் எல்லோரு ஃபீஹிம் ரிபா இல்லா உஹித பிஸ் சனா. ஒரு சமுதாயத்துல வட்டி அதிகமாகி விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு பஞ்சத்தை வழங்கி விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். வட்டி அதிகமாயிருச்சு, எல்லார்ட்டையும் வட்டி வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் இங்கே பஞ்சத்தின் மூலமா அவர்களை சோதிப்பான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அல்லாஹுடைய வேதனை வந்து விடுவதற்கான ஆபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் எச்சரிக்கிறார்கள். இதா லஹர ஸினா வர் ரிபா ஃபீ கரியத்தின் ஃபகத் அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ். ஒரு கிராமத்தார், ஒரு ஊர்வாசிகள் அவர்களிலே விபச்சாரம் அதிகமாகிவிட்டால், விபச்சாரம் அந்த தீமை அதிகரித்து விட்டால், வட்டி அதிகரித்து விட்டால் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அல்லாஹுடைய வேதனை அழைத்துக் கொள்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய வேதனையை அவர்கள் ஆகமாக்கி கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் வட்டி என்பது எவ்வளவு பெரிய தீமை.